ஹலோ மக்களே, வெல்கம் டு டெய்லி அப்டேட்ஸ் தமிழ் சேனல். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன் வெளியாகக்கூடிய மகிழ்ச்சி தகவல் என்னென்னா, பிஎம் கிசான் மோடி திட்டத்தின் 22வது தவணை எப்போது வெளியாகும் அப்படின்ட்டு கொஷின்ஸ் எல்லாமே வெளியே வந்துட்டுருக்கு. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க எத்தனை பேர் இந்த தவணை பணத்தை பெறலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக விவரமாகவே நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெண்கள், விவசாயிகள், மூத்த குடிமக்கள், நடுத்தர வர்க்க மக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பு மக்களாக மத்திய அரசு பல நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதில் விவசாயிகளுக்கான செயல்பாடும் மிக முக்கியமான திட்டம் தான் இந்த பிரதமர் மந்திரி கிசான் சம்மான் நிதி. அதாவது இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6,000 ரூபாய் நிதியுதவி கொடுத்துட்ருக்காங்க. இந்த தொகை 2,000 ரூபாய் வீதம் வச்சு 3 தவணைகளாக நேரடியாக விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் அவங்க போட்டுட்டு வராங்க. இந்த திட்டத்துக்கு தேவையான கட்டாயமான நிபந்தனைகள் என்னென்ன அப்படின்னா, ஆதார் எண்ணை வங்கி கணக்கோடு நம்ம இணைச்சிருக்கணும். இகேஒய்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயல்முறை நீங்கள் முழுசாக முடிச்சிருக்கணும். நில உரிமை விவரங்களில் சரியாக பதிவு செஞ்சுருக்கணும். ஓகேங்களா? இந்த 3லும் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் பூர்த்தி செய்யப்படலை அப்படின்னா தவணை தொகை அப்படியே ஸ்டாப் ஆகிடும், அதாவது நிறுத்திடும். தவணை பணம் வராது. இல்லை அப்படின்னா லேட் ஆகும். ஒரே குடும்பத்தில் எத்தனை பேர் இந்த பணத்தை வாங்கலாம் அப்படின்னா பல விவசாயிகளுக்கு ஒரு முக்கிய சந்தேகமாக இருக்குது. இதில் கணவன் மனைவி இருவரும் விவசாயம் செய்தால் இருவருக்கும் பணம் கிடைக்குமா அப்படின்ட்டு கொஷினும் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு தந்தை மகன் ஒரே நிலத்தில் விவசாயம் செய்தால் இருவருக்கும் கிடைக்குமா அப்படின்ட்டு அந்த கொஷினுமே இருக்குது. இதற்கு மத்திய அரசு தெளிவாக சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரே குடும்பம் அப்படிங்கிறது ஒரு பயனாளி தான். ஓகேங்களா? அது ஒருத்தர் மட்டும்தான் வாங்க முடியும். ஒரே நிலத்தில் சேர்ந்து விவசாயம் செய்யும் தந்தை மகன் இல்லை அப்படின்னா கூட்டு குடும்பம் உறுப்பினர்களுக்கு தனித்தனியாக 6,000 ரூபாய் வழங்கப்படாது அப்படின்ட்டும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரே குடும்பத்திற்கு பலன் கொடுப்பதல்ல, அதிகமான குடும்பங்களுக்கு தான் உதவுவது தான் இந்த திட்டத்துடைய நோக்கமே. ஓகேங்களா? ஓகே. 22வது தவணை எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா, இது வரைக்குமே அவங்க 21 தவணைகள் கொடுத்துட்டாங்க. முந்தைய தவணைகள் வழங்கப்பட்ட காலத்தை பார்த்தா நம்ம 22வது தவணை தொகை பிப்ரவரி மாதத்தில் விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் போட வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நம்ம வச்சுக்கலாம். ஆனால் அரசாங்கம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு தேதியும் அறிவிக்கப்படவில்லை. ஸோ அதனால் சீக்கிரமாகவே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் பெயர் பயனாளி பட்டியலில் இருக்கா அப்படின்ட்டு பார்க்கணும் அப்படின்னா எப்படி பார்க்குறது அப்படின்னா, ஸ்க்ரீனில் காட்டுற பிஎம் கிசான் அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு நீங்கள் போங்க. அங்கே ஆதார் எண், பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பர் இது எல்லாத்தையுமே கொடுத்து நீங்கள் அதாவது 2ல் ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுடைய பெயர் அந்த பயனாளியில் பட்டியலில் இருக்கா அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. அப்புறம் இகேஒய்சி முடிஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. வங்கி கணக்கு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். நில விவரங்கள் இதெல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் எல்லாமே பார்க்கணும். ஓகேங்களா? இதில் முக்கிய அறிவிப்பு என்ன அப்படின்னா, 22வது தவணை குறித்து மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததும் அந்த முழு தகவலை நான் உங்களுக்கு உடனே நம்ம சேனலில் தெரிவிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.